எத்தனை மாசம்? 9 மாசம். உன் பொண்டாட்டிக்கு இல்லையா, உனக்கு? அட எனக்குதான் 9 மாசம். ஒரு மாசம் முடிஞ்சு போச்சா, இன்னும் 8 மாசம் இருக்குது. என்னங்கிற? ஆமா, நீ என்ன பண்ணிட்டு வந்த? ஐயோ, இததான் கோர்ட்லயே கேட்டாங்க, விழாவறியா சொல்லி போட்டேன். அவங்களே மன்னிக்கல, உள்ள அமிச்சிட்டாங்க. ஆமா, பின்னாங்கிற? உன் வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கலாம் தாயா கேட்டேன். ஏன் பெரிய புஸ்தகம் போட போறீங்களோ? இவர் பெரிய பாரதியாரு, வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகமா போறதுக்கு. கேட்டா சொல்லுவியா, ஏன் அப்படி அடம் பிடிக்கிற? ஐயோ, இந்த கேஸ் முடிஞ்சு போச்சு, விசாரணை முடியல. அது ஒரு சின்ன சமாசாரையா, இத போய் கவர்மெண்ட்ல பெருசா எடுத்துட்டாங்க. 2 ரூபாய் நோட்டு அடிச்சேன், தப்பா? அடிச்சதான் அடிச்சே, ஒரு 50-100 அடிச்சிருக்கப்படாதா? அடே முசுரு, என்னடா நீ சீக்கிரமா திரும்பிட்ட? வெளியில இருக்க முடியலவா, ரொம்ப கஷ்டம், அதனாலதான் வெந்துட்டேன். அப்படி என்ன கஷ்டம்? என்ன கஷ்டமா? வருஷம் நீங்க இங்கேயே கிடைக்கிறீங்க. நான் ஒருத்தன்னா வெளியே போய்க்கணும், உள்ள வந்தீங்க, வெளியே போய்க்கணும், உள்ள வந்து கிடைக்கிறேன். எனக்கு இல்ல அந்த கஷ்டம் தெரியும். சரி சொல்ல, தெரிஞ்சுக்கிறோம். சொல்றேன். ஜனங்க எதுக்கு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? சர்க்கரைக்கு கியூ, கிருஷ்ணாலுக்கு கியூ, அரிசிக்கு கியூ, இப்படி கியூலயே நின்று அவங்க ஆயுசு முடிச்சிரும் போல இருக்குது. ஆமா, அரசியல் கட்சிங்கெல்லாம் என்ன சொல்லுது? அரசியல் பத்தி நீ என்ன கேக்குறது? அரிசிய பத்தி கேளு, நான் சொல்றேன். அரஞ்சண்ணா, இப்ப அரிசிக்கலையா வந்தது? அரிசிக்கு என்ன வந்துதா? அரிசி விக்கிற வேலைய பார்த்தா யாரும் சோறு ஆக்க கூடாது, வாய்க்கரிசிக்கு கொஞ்சம் அள்ளி போட்டுங்க அப்படின்னு சட்டம் வந்தாலும் வந்துரும் போல இருக்கு. முன்னையெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு வாட்டி உள்ள போயிட்டு வந்தாதான் புத்தி வரும்னு. இப்ப நீங்க வெளியே போயிட்டு வந்தாதான் புத்தியே வரும். இக்கரைக்கு அக்கறை பச்சைக்கிற மாதிரி உள்ளே அப்படிதான் இருக்கு. கண்ணா, இதுல ஒரு விசேஷம் என்ன தெரியுதா? நம்மள மாதிரி குத்தம் செஞ்சு மாட்டிக்கிட்டு சகஜம். ஒரு குத்தமும் செய்யாம நிரபராதியா வந்து மாட்டிக்கிட்டுங்களா, அவங்க மனசு என்ன வேதனைப்படும் தெரியுமா? ஆமாப்பா, அப்படிதான் ஒரு பொண்ணு உள்ள வந்து மாட்டிக்கிட்டான். விஜி, இத்தனை வருஷமா நான் பழகிட்டு வரேன், உன் கண்ணுல கண்ணீரே நான் பார்த்தது இல்லையே. 10 வயசுல இருந்து நாம 2 பேரும் ஒன்னாவே பழகி வாழ்ந்துட்டு வரோம். முதல் முறையா உன்னை புரிஞ்சிருக்கிறது இப்பதான். இந்த பிரிவு ஒரு வகையில நம்ம 2 பேருக்குமே நல்லதுதான் விஜய். ஷீலா எப்படி இருக்கா? காலம் கடத்தாம சீக்கிரமே அவளை கல்யாணம் பண்ணிக்க. ரேகா, எந்த நேரத்துல எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? செய்யாத குத்தத்துக்காக உன்னை ஜெயில மாட்டி விட்டு நான் வெளியில இருக்கிறத நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நல்ல வேலை நீ மாட்டிக்கலேன்னு நான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். விஜய், நீங்க ரொம்ப ஜாலியா இருக்க தெரியுமா? ரேகா, இது எப்படி நடந்தது? நீ போனது என்ன போலீஸ் பிடிச்சுக்கிட்டாங்க. என்ன கூட்டிட்டு ஒவ்வொரு அறையா போனாங்க. பெட்ரூம்ல அந்த ப்ரொடியூசர் ரத்த வெள்ளத்துல பணமா கிடந்தாரு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இந்த பணக்கார பசங்க எதை செஞ்சாலும் அவங்க மாட்டிக்க மாட்டாங்க, நம்ம மாதிரி அப்பாவிங்களை தான் மாட்டிக்க வைப்பாங்க. விஜி, நான் மதுரையில BA பாஸ் பண்ணிட்டு வேலை இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப தற்காலிகமா ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வேலை கிடைச்சது. ஏதாவது பாலிசி கிடைக்குமேங்கிறதுக்காக ஒரு நாள் அரசியல்வாதி தர்மலிங்கத்தை பாக்குறதுக்காக போனேன். சார், நான் சொல்றதெல்லாம் உண்மை சார். இது வரைக்கும் இன்சூரன்ஸ் பாலிசி ஒரு 50-60 பேருக்கு எடுத்து கொடுத்திருப்பேன். எல்லாரும் ஓன்னு இருக்காங்க சார். சார், நீங்களும் ஒரு பாலிசி எடுத்துங்க சார், ஓஹோன்னு இருப்பீங்க சார். தம்பி, வீட்டை பாத்தியா? ஓஹோன்னு இருக்கு சார். இவ்வளவு வசதி இருக்கு, எனக்கு இன்சூரன்ஸ் தேவையா? உங்களுக்கு தான் தேவை. நீங்க ஒரு அரசியல்வாதி. ஒரே தேர்தல்ல எல்லாம் அம்போன்னு போயிட்டு சார். நான் தோத்து போயிடுவேன்னே முடிவுக்கு வந்துட்டியா? அட, தோத்து போயிட்டு தான் வச்சுக்கங்களேன். வச்சுக்கிறதா? அப்ப பரவாயில்ல சார், நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கீங்க. சின்ன வயசுலயே தேக பயிற்சி எடுத்த உடம்புப்பா. அவர் சாப்பாட்டுல கூட அது வேணும் இது வேணும் கேட்கவே மாட்டாரு. வாயை கட்டிக்கிட்டு பேசாம இருப்பாரு. அம்மா எப்படி? அவ எதையுமே ஒழுங்கா கட்டுறது இல்ல, பார்த்தாலே தெரியுது. ஏன் சார், எல்லா அரசியல்வாதியும் நான் பிடிச்சிட்டேன், ஆனா உங்களை மட்டும் பிடிக்கவே முடியல சார். ஏன் சார், எவ்வளவு எடுத்துக்கிறீங்க சார்? 5 லட்சத்துக்கா? தம்பி, இந்த இன்சூரன்ஸ் பாலிசி விவகாரம் எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா விளக்கமா சொல்லு. சொல்றேன் சார். சார், இன்னைக்கு நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுத்துக்கிறீங்க, நாளைக்கு பொட்டுன்னு போயிடுறீங்க. செத்து போயிட்டு தான் வச்சுக்கங்க. செத்தா எங்க வச்சிருக்க போறாங்க? கொண்டு போய் எரிச்சிட மாட்டாங்க. இருக்கிற வரைக்கும் குழந்தை டாடி டாடின்னு, அப்புறம் பாடி பாடின்னு. தம்பி, தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்தா என்ன சார் இது? அரசியல்வாதிகள் ஏன் சார் தற்கொலை பண்ணிக்கிறாங்க? அவங்க அடுத்தவங்களே பண்ணிக்க வைப்பாங்க. பண்ணிக்க வைப்பாங்க, சரி. ஐயா, இப்ப நாங்களே பண்ணிக்கிட்டோம். பிரீமியம் கட்டம் 1 வருஷத்துக்குள்ள தற்கொலை பண்ணிக்கிட்டா ஒண்ணும் கிடைக்காது, அதுக்கப்புறம் பண்ணிக்கிட்டா கிடைக்கும். என்னங்க, அவர் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க.
1 வருஷம் கழிச்சு பண்ணிக்கிட்டாதான் கிடைக்குமா? அது சரி, கேலண்டர் நல்லா பார்த்து வச்சுக்கிட்டே. தம்பி, உணர்ச்சி வசப்பட்டு என் கட்சி தொண்டனை என்ன கொலை பண்ணிட்டான்னா அந்த உண்மையான தொண்டனுக்கு தூக்கு கிடைக்கும், உங்க பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு பணம் கிடைக்கும். கேட்டுக்கடி, நான் எப்படி செத்தாலும் உனக்கு தான் பணம். அது போகட்டும் சார். சார், எவ்வளவு ரூபாய்க்கு பாலிசி எடுத்துக்கிறீங்க? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். ஒரு 25,000. அடச்சை! என்னப்பா சார், ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுத்துங்க சார். 10 லட்சமா? ஆமா சார், அடுத்த எலெக்ஷன்லயே நீங்க எம்எல்ஏ ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் மந்திரி ஆயிடுவீங்க. மந்திரி ஆயிடுவேனா? மந்திரி ஆயிட்டுதான் வச்சுக்கங்களேன். சார், நீங்க அடிக்கடி வச்சுக்கங்கன்னு சொல்லாதீங்க. அவருக்கு ஏற்கனவே ராத்திரியில வர்றது லேட்டு. ஓ, அந்த மாதிரி கேஸோ? ஏன் இதெல்லாம் போய் அவர்கிட்ட சொல்றேன்? ஏன் சொல்லக்கூடாதா? நான் வச்சிருக்கத ஒரு 3வது மனுஷன்கிட்ட சொல்லலாமா? ஆமா, நீங்க மட்டும் 3 மணிக்கு 4 மணிக்கு வருவீங்க. நான் மட்டும் 3வது மனுஷங்கிட்ட 3வது மனுஷன்கிட்ட சொல்லக்கூடாதா? அரஞ்சண்ணா, ஐயோ சார், கவலைப்படாதீங்க சார். சார், இப்பவே ஒரு பாலிசி எடுத்துங்க. அதுக்கப்புறம் பொண்டாட்டிக்கு அறப்பட்டு செத்தாலும் இன்சூரன்ஸ்ல பணம் உண்டு. அப்ப போடு ஒரு 10 லட்சத்துக்கு. 10 லட்சமா? இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசியே 10 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுத்துக்கிட்டான். இனிமே வாழ்க்கையில எனக்கு கஷ்டமே கிடையாதுன்னு நினைச்சு நானும் சந்தோஷப்பட்டேன். 2 பிரீமியம் ஒழுங்கா கட்டினான். 3வது பிரீமியம் வாங்குறதுக்காக ஒரு நாள் அவன் வீட்டுக்கு போனேன். இன்சூரன்ஸ் ஏஜென்ட் நடராஜன் வந்திருக்கேன் சார். சார், சொல்ல மறந்துட்டேனே, நேத்து உங்க மீட்டிங்க கேட்டேன். எவ்வளவு பிரமாதமா பேசுறீங்க தெரியுமா? அப்படியே நாட்டு நடப்பு அழகா புட்டு 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 புட்டு. என்னது, நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், பதிலையே காணோம். அம்மா, பாப்பா. ஒருவேளை மாடியில தூங்கிட்டு இருப்பாரோ? போய் பாப்போம். என்னது, எங்கேயும் யாரையும் காணோம். சினிமா போயிருப்பாங்களோ? கதவெல்லாம் திறந்து போட்டு கிடக்கு. எதுக்கும் அந்த ரூம்ல போய் பார்ப்போம். சார், சார், சார். என் புருஷனை கொண்டுட்டு இப்படித்தான் நான் கொலைகாரன் ஆயிட்டேன். செய்யாத குத்தத்துக்காக எனக்கு 7.5 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சது. உங்க வாழ்க்கையை கேட்டா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. ஆட, ஜெயில் வாழ்க்கையாவது பரவாயில்லையே. எத்தனை மணிக்கு வார்டன் வருவாரு, எத்தனை மணிக்கு வேலை செய்யணும், என்ன தப்பு பண்ணினா என்ன தண்டனை கிடைக்கும் தெரியும். ஆனா வெளியில ஒண்ணுமே புரியலையேப்பா. யார் யார் எப்பப்ப எதை எதை செய்வாங்கன்னே தெரியலையே. ஜெயில விட்டு வெளியில வந்தேன். அது மெட்ராஸ். சாதாரணமாவே வேலை கிடைக்காது. அதுவும் நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்கிற முத்திரை வேற. வேலை கிடைக்கல, சோறு கிடைக்கல, பட்டினியாவே பட்டணத்து வீதியில அலைஞ்சேன். பசி காதை அடைக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு நல்லாவே அடைச்சது. அதையும் மீறி ஒருத்தனுடைய குரல் கேட்டது. எனக்கு ரொம்ப ரொம்ப பழக்கப்பட்ட குரல். எனக்கு புகழ்ச்சி என்பதை பிடிக்காது. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்சிய உலகு என்று சொல்லி இருக்கிறாரே சிலப்பதிகாரத்திலே ஔவையார். அவ்வளவு ஏன் விளக்கில்லாமல் இருட்டில் இருந்தீர்கள், லைட்டு போட்டேன், வெளியே சொன்னேனா? நடக்க ரோடு இல்லாமல் இருந்தீர்கள், ரோடு போட்டேன், வெளியே சொன்னேனா? இங்கே வருவதற்கு முன் தண்ணி போட்டேன், வெளியே சொன்னேனா? தவறாக நினைக்காதீர்கள், இந்த வட்டத்துக்கே தண்ணீர் சப்ளை செய்தேனே, அதை சொல்லுகிறேன். என் சிற்றுரையை முடிக்கும் முன் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் எவ்வளவோ திறந்திருக்கிறேன். நான் திறந்தது என் மனைவிக்கு கூட தெரியாது. ஏன்னா அவர்கிட்ட நான் சொல்லல, அது ஏன் குற்றம். ஆனால் கோவிலை திறந்திருக்கிறேன், பேங்கை திறந்திருக்கிறேன், அவ்வளவு ஏன் பக்கத்து வீட்டையே திறந்திருக்கிறேன். தவறாக நினைக்காதீர்கள், புதிதாக கட்டப்பட்ட வீட்டிற்கு கிரகப்பிரவேசம் என் தலைமையிலே செய்தார்கள், நான் திறந்தேன். இதில் என்ன தவறா? ஆமா, பூம்பு மாடு மாதிரி இப்படியே தலையாடிக்கிட்டு நீ தலைவர் ஆகவே முடியாது. இறுதியாக ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். என்னை ஆபிரகாம் லிங்கன் என்று சொல்லுகிறார்கள், என்னை கெல்லரி என்று சொல்லுகிறார்கள். நான் ஒத்துக்கொள்ளவில்லை, ஏனெனில் என்னை சுட்டு விடுவார்கள். அவ்வளவு ஏன் என்னை வஉசி என்றே சொல்லுகிறார்கள். நான் ஒத்துக்கொள்ளவில்லை, ஏனென்றால் என்னால் செக்கு எடுக்க முடியாது. யார் என்ன எடுக்கிறது? யாரு என்ன தெரியல?
நீயா ஆ? என் கருத்தை ஜீரணிக்காதவன் என் கழுத்தை நெரிக்க வர்றான். பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் உணர்ச்சி வரலையா? சொன்னா தான் வருமா? ஐயோ. உண்மை தெரியாத ஜனங்க என்ன கல்லால் அடிச்சாங்க. அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு மறுபடியும் அவனை தேடி அவன் வீட்டுக்கே போனேன். வணக்கம் தலைவரே. வாழ்க. யாரு? நீ என்ன காப்பாத்துக்கல. ஏண்டா ராஸ்கல், செய்யறதெல்லாம் அக்கறமும் மேடையில பேசுறது மட்டும் தத்துவமா? உன்னை என்ன செய்ய போறேன் தெரியுமா? நீயாவது சொல்லிட்டு செய்யுப்பா. நாங்க தான் சொல்றதை எதையுமே செய்யறது இல்ல. சொல்றேனா? என்னப்பா அது? சோபாவுக்கு சோபா தள்ளி விடுற. சொன்னா வந்து உக்காந்துக்க மாட்டேனா? ஐயா, என்ன காரியம் செய்து விட்டாய்? நீ அடித்தது என் தொண்டனுக்கு தெரிந்திருக்க வேண்டும், இல்லையே என் கட்சி குண்டனுக்காவது தெரிந்திருக்க வேண்டும். உன்னை அப்படியே பந்தாடி இருப்பார்கள். ஐயா, வாயிலே மிதிக்கிறாரே. சுற்றுவேன், சுற்றுவேன், சுற்றுவேன். பக்கத்துல வராத. சுற்று. ஐயோ. அவன் எங்கிட்டே தப்பிச்சுக்கணுங்கிறதுக்காக பக்கத்துல இருந்த கோர்ட்டுக்குள்ள போய் நுழைஞ்சிட்டான். இந்த மாதிரி பையனுங்க ஏழைங்களை கொண்டு விட்டு அடிக்கடி கோர்ட்டுக்கு போய் தானே தப்பிக்கிறானுங்க. அவன் கோர்ட்டுக்கு போனான், கோயிலுக்கு போனான். விடுவேனா? அவன் அந்த கோர்ட்டுக்குள்ளேயே வச்சு பயங்கரம். வக்கீலுங்க, ஜட்ஜுங்க, பெரிய பெரிய இத்தியாதிகள்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு பிரமிச்சு போய் நின்னானுங்க. 1965 வருஷம் அக்டோபர் மாசம் 5ஆம் தேதி மதுரை சொக்கலிங்கத்தோட மகன் தர்மலிங்கத்தை நான் கொலை செஞ்ச குத்தத்துக்காக எனக்கு 8 வருஷ கடுங்காவல் தண்டனை கிடைச்சது. நான் யார கொலை செஞ்சதா எனக்கு தண்டனை கிடைச்சதோ அதே சொக்கலிங்கத்தோட மகன் தர்மலிங்கத்தை உங்க எல்லாருக்கும் முன்னாடி இப்பத்தான் நான் கொலை செஞ்சிருக்கேன். சட்டத்துல பொதுவா தப்பு பண்ண பிறகுதான் தண்டனையே கொடுப்பாங்க. ஆனா நான் தண்டனைய முன்னாடியே அனுபவிச்சுட்டு அதுக்குண்டான தப்ப இப்ப செஞ்சு முடிச்சிட்டேன். ஜட்ஜ்மென்ட்ல என்ன சொன்னாங்க? சட்டம் ரொம்ப வேடிக்கையானதுப்பா. பணக்காரங்களை கண்டா சிரிச்சு பேசும், ஏழைங்க முன்னாடி ஊமை ஆயிடும். அதுக்கு கூட பணவரி அதிகம்னே. யார கொலை செஞ்சதா சொல்லி ஜெயிலுக்கு போனேனோ அவனை இப்பத்தான் கொலை செஞ்சேன்னு கோர்ட்ல எவ்வளவோ வாதாடி பார்த்தேன். சட்டம் அதை ஏத்துக்கலப்பா. மறுபடியும் எனக்கு தண்டனையை கொடுத்துடுச்சு. அது எப்படின்னு ஒருத்தரை 2 தடவை கொலை செய்ய முடியும்? கேட்டேனே, யாருக்குமே பதில் சொல்ல முடியலையே. வேடிக்கையா தான் இருக்குன்னு. மறுபடியும் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியில வந்தேன். ஒரு நாள் ராத்திரி பிளாட்பாரத்துல தூங்கிக்கிட்டு இருந்தப்போ ஆளையே ஏத்தி கொல்லும் தான் அந்த பாவிங்க வந்தானுங்க. ஆனா யார் செஞ்ச புண்ணியமோ ஒரு காலோட போச்சு. அன்னையில இருந்து பணக்கார வர்க்கத்தையே ஒழிக்கணுங்கிறதான் என்னுடைய ஒரே குறி. இதே மாதிரிதான் ரேகாவும் மாட்டியிருப்பான்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. அப்போ அவளை காப்பாத்தணும்னா உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிச்சே ஆகணும். அத நான் செய்யறேன். ஐயோ, பாவமே, இப்ப என்ன பண்றது? பாத்துக்க, நான் போய் ஜெயிலரை கூட்டிட்டு வரேன்.
சாவி கொடுத்து கூட நிக்கலைங்க சார். அப்படியா? சீக்கிரம் போய் ஆம்புலன்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்னது 2 தலை? ஐயோ காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ போலீஸ். ரேகா, நீ ஜெயில விட்டு தப்பிச்சு வந்தது பெரிய தப்பு. அதுவும் தப்பிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கே, அது அதை விட தப்பு. இனிமேதான் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா ரேகா, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு நாம போலீஸ்ல ஒப்படைக்கிற வரைக்கும் நீ தலைமறைவா தான் இருக்கணும். விஜயை கூட்டிக்கிட்டு நான் சொல்ற இடத்துல போயிரு. நீங்க போயிருக்கிற இடம் என்ன தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ரொம்ப பேசாத, விஷயம் என்னாச்சுங்கிறத மட்டும் சொல்லு. அந்த ஹாங்காங் பார்ட்டிகிட்ட இருந்து பாக்ஸ வாங்கி ஜீப்ல வச்சுக்கிட்டு மின்னல் வேகத்துல ஓட்டிக்கிட்டு வந்தேன். திடீர்னு போலீஸ் மடக்கிடுச்சு. என்ன பண்ண? தப்பிக்க வேற வழியே தெரியல பாஸ். பாக்ஸ தூக்கி எறிஞ்சிட்டு ஜீப்ல இருந்து எகிரி குதிச்சு தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் பாஸ். என்ன அவங்க நல்லா பாத்துட்டாங்க. இப்ப நான் வெளியில போனா மாட்டிக்குவேன். அதுக்கு என்ன செய்ய போற? கொஞ்ச நாளைக்கு நான் எங்கேயுமே போகாம இங்கேயே இருந்துறேன் பாஸ். வெரி குட். அவனை அவுத்து விடுங்கடா. ரொம்ப நன்றிங்க பாஸ். அம்மா, இனிமே போலீஸ் மாத்திரமல்ல, யாருமே உன்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. தாராளமா எங்க வேணாலும் சுத்தலாம். பாஸ், ரேகா தப்பிச்சிட்டா பாஸ். போலீஸ்காரங்க அடிச்சு போட்டு ஜெயில இருந்து தப்பிச்சிடலாம் பாஸ். ஒரு பொம்பளை போலீஸ்காரங்களையே அடிச்சிட்டு தப்பிச்சிருக்கான்னா எதுக்காக? அவ நம்மளை காட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் அவளை பார்க்கணும். ஓகே பாஸ். ரேகா, அவனுங்க என்ன தேடி வரல, உன்னை தேடி தான் வந்திருக்கானுங்க. நீங்க இருந்து ஓடிடு, நான் அவங்கள பாத்துக்கிறேன். ஆள் போடுவா, ஊக்கி டிக்கிற போடுவோம்.